Hi guys, a very good afternoon to all of you. Welcome to ADA 24/7 Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா water the elixir of life அப்படிங்கற ஒரு ப்ரோஸோட book back questions தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஆரம்பிச்சலாமா? ஓகேப்பா. டைரக்டா என்ன பண்ணிடலாம்? क्वेश्चंस போயிடலாம். இது யார் எழுதுனாங்க பாத்தீங்க அப்படினா சர் சிவி ராமன் அப்படின்றவர் எழுதி இருக்காரு. சரிங்களா? தெரியும்ல? ஓகே, திருச்சிராப்பள்ளியில பிறந்தாரு, physicist, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு, அதெல்லாம் தெரியும்ல. What makes water one of the most powerful and wonderful things on earth? சரிங்களா? ஸோ எதுக்காக வாட்டர் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவே வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம்னா எதுக்காக சொல்றோம்? ஏன்னா அது வந்து இந்த எர்த்தை ஷேப் பண்ணதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கா. எர்த்ல ஒரு நேஷனும் எந்தெந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே என்னது? இந்த தண்ணி தான். அது மட்டும் இல்லாம என்ன சொல்லலாம், லீடிங் ரோல் இன் லைஃப், வாழ்க்கையிலயும் ఉన్నது அது ஒரு லீடிங் ரோலை ஃபாலோ பண்ணுதா. அதனாலதான் அதை என்ன சொல்றாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான பவர்ஃபுல்லான வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்களா. How does water help in the formation of fertile lands? Fertile lands ஃபார்ம் ஆகிறதுக்கு வாட்டர் எப்படி யூஸ் ஆச்சுன்னு கேக்குறாங்க. என்ன சொல்லலாம்? Because it carries silt which makes the land fertile. அது என்ன பண்ணுது? சில்ட் எல்லாத்தையும் கேரி பண்ணுதா. ஸோ அதனால என்ன ஆகுது? அந்த லேண்டே ஃபர்டைல் ஆகுது. How does soil erosion happen and what are its main causes? சாயில் எரோஷன் அப்படின்றது எப்படி நடக்குது, அதோட மெயின் காசஸ் என்னன்னு கேக்குறாங்க. என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? ஹெவி ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னால என்ன ஆகுது? சாயில் எரோஷன் நடக்குதா. மெயினான இதோட காரணம் என்ன? ஹெவி ரெயினா, ஹெவிலி ஹெவி நான் ஸ்டாப் ரெயினா, ஹெவியாவும் நான் ஸ்டாப்பாவும் என்னது மழை பெஞ்சுட்டே இருக்குமா, அது ஒன் ஆஃப் த காசஸா. ஓகே, வாட் ஆர் த மெஷர்ஸ் தட் ஆர் யூஸ்ட் டு பிரிவென்ட் சாயில் எரோஷன்? சாயில் எரோஷனை பிரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? டெரேசிங் பண்ணலாமா, நடுநடுல ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு பண்ணலாமா, அப்புறம் இந்த பன்ஸ் பண்ணலாமா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல என்னது விதைய விதைச்சிட்டு இன்னொரு கேப் விட்டு அடுத்து பண்ணிட்டு மறுபடியும் கேப் விட்டு அந்த மாதிரி பண்ணலாமா, கான்டோர் பண்ணலாமா. ஓகேங்களா, சரி. How according to Sir C.V. Raman can rainwater as well as the water of rivers be prevented from going to waste? So rain water இருக்கட்டும், ரிவர்ல போகக்கூடிய தண்ணியா இருக்கட்டும், கடல்ல போய் சேரக்கூடிய தண்ணியா இருக்கட்டும், இதை வேஸ்ட் பண்ணாம எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும்? எப்படி சொல்றாங்க? By systematic planning of forest.
ஸோ நம்மளே ஒரு காட்டை கரெக்டாக பிளான் பண்ணி காட்டை வந்து என்னது உருவாக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், இந்த மழை தண்ணியா இருக்கட்டும், இந்த ரிவர் வாட்டரா இருக்கட்டும், நம்ம சேவ் பண்ணி இந்த காட்டுக்கு அனுப்பி விட்டுற முடியும். கரெக்டா? ஓகே. lead runs thicker than water. lead வந்து என்னது, வாட்டரை விட திக்கா இருக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சொந்தம் பந்தங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாமா? Family members have stronger obligations with each other than people outside the family. எதுவா இருந்தாலும் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது என்ன சொல்லலாம், blood runs thicker than water ன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து என்னது, to be a fish out of water. fish out of water னா என்ன சொல்லலாம்? criticize or stop something இல்ல, naturally active இல்ல, uncomfortable இருக்கிறதுன்னு அர்த்தம். இல்ல, uncomfortable இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓ என்னது, கடல்ல இருக்கிற மீனை எடுத்துட்டு வந்து என்னது ரிவர்ல போட்டாலும் சரி, ஆத்துல இருக்கிற மீனை எடுத்துட்டு போய் கடல்ல போட்டாலும் சரி, அதுக்கு எப்படி, அதெல்லாம் அங்க உயிர் வாழ முடியும். ஆனா ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்குமா, அதுக்கு கடல் தண்ணி பழகி இருக்கும், இதுக்கு ஆத்து தண்ணி பழகி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. டல் as dishwasher. டிஷ்வாஷர் மாதிரி டல்லா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? போரிங்கா அன்இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதா, டல்லா இருக்கிறதுன்னு அர்த்தம். போரிங்கா அன்இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதா. ஓகே. as a duck takes to water. டக் என்ன பண்ணும், தண்ணியில போகுமா? டக்குக்கு தண்ணியில போச்சுன்னா ஸ்விம் பண்ண சொல்லி கொடுக்கணுமா? அதுக்கு ஸ்விம்மிங் யாருன்னா சொல்லி கொடுத்தாதான் தெரியுமா? இல்ல, ஒரு வாத்து தண்ணியில போச்சுன்னா அது தானா என்ன பண்ணும், ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடுமா? அப்ப என்ன சொல்லலாம், நேச்சுரலி வித் ஈஸ்ன்னு சொல்லலாம். நேச்சுரலாவே நடக்கும், ஈஸியா நடக்கும். இதை யாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர். என்னது, நரகத்துக்கே போனாலும் சரி, வெள்ளம் வந்து மூழ்கினாலும் சரி, நான் இதை கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றதுதான் என்னது, கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர்னு அர்த்தம். என்ன அர்த்தம், நோ மேட்டர் வாட்னு அர்த்தம், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்றது. சொல்லலாம் கிரிட்டிசைஸ் இல்ல, ஆக்டிவ், டு பி ஆக்டிவ் இல்ல, நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ்னு அர்த்தம். இருக்க ஃபிஃப்த் ஒன்னா no matter what happens ன்னு அர்த்தம். you never miss the water till the well runs dry. so கிணறு வற்றி போற வரைக்கும் என்ன பண்ண மாட்ட, தண்ணிலாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு அதை மதிக்கவே மாட்டேன். கரெக்டா? பீப்புள் வந்து என்னது, அந்த விஷயம் தொலைஞ்சு போற வரைக்கும் அவங்க நன்றி கடனாவே இருக்க மாட்டாங்க, தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூ புரியும் அப்படின்வாங்க. pour cold water on something. ஏதோ ஒரு மேல கோல்ட் வாட்டர் போடுறதா, be like water. ஓகே, இது பார்க்கலாம். be like water of a duck's back அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எருமை மாட்டு மேல மழை பெய்யற மாதிரி. ஸோ கிரிட்டிசிசமா இருக்கட்டும், ஓகேங்களா, குத்தம் சொல்றதா இருக்கட்டும், குறை சொல்றதா இருக்கட்டும், அதுல என்னது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு எஃபெக்டுமே இருக்காது. be in deep water. deep water னா என்ன அர்த்தம், டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல போய் மாட்டிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, மீதி ரெண்டு தானே, ட்ரெட் வாட்டர், போர் கோல்டு வாட்டரா. ஓகே, யாரோ ஒருத்தவங்க பயங்கர எக்ஸைட்டடா இருக்காங்க, பயங்கர துள்ளி குதிச்சு சந்தோஷமா இருக்காங்க, அவங்க மேல எடுத்துட்டு போய் ஜில்லுன்னு தண்ணியை ஊத்திடுறீங்க, என்ன ஆயிடும்? to criticize or stop something that some people are enthusiastic about. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அதுல வந்து போய் என்னது ஜில் தண்ணி எடுத்து ஊத்துற மாதிரி, நாசம் பண்ற மாதிரி. சரிங்களா? ஓகே, அடுத்து எய்த் ஒன்னா ட்ரெட் வாட்டர். ட்ரெட் வாட்டர் என்ன அர்த்தம், டு பி ஆக்டிவ் without making progress or falling further. முன்னாடியும் போகாம பின்னாடியும் போகாம அப்படியே ஒரே இடத்துல தேங்கிட்டு நிக்கிறது, அத ட்ரெட் வாட்டர்னு சொல்லலாம். சூப்பரா?
ஓகே, அடுத்து போலாமா? ஓகே, அடுத்து லிசனிங்க்கு போயிட்டாங்க. என்ன பண்ணுங்க, பேஜ் நம்பர் 208ல இருக்கும். டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் மற்றது எல்லாமே முடிச்சிட்டிங்க, இது ஒன்று தான் மீதி இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 208ல ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா, செஷனை மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ. I'll see you guys on Monday. பார்க்கலாம். ஓகே, பாய். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க.